ஆவாரம்பூ டீ ரெடி பண்ண போகிறேன். இப்போ 2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிருக்கேன், அது கொதிக்கட்டும். இது வந்து ஆவாரம்பூ பொடி. ஆவாரம்பூவை பறித்து அதை நிழல்லையே காய வச்சு அதை மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் காட்டின அந்த சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் 2 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். சைடெல்லாம் போய் அது நல்லா ஒட்டிக்கும். நல்லா கலந்து விட்டுறணும். ஒரு முறை கலந்து விட்டாலே போதும். அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. கொஞ்சம் வேஸ்ட்டு மேலே நிற்கும். இதில் வேணும்னா தேன் கலந்து குடிக்கலாம். இந்த டீ வந்து தைராய்டுக்கும் நல்லது, சுகருக்கும் நல்லது. சுகருக்கு குடிக்கிறவங்க தேன் ஊற்றி குடிக்க வேண்டாம். இப்போ இது 2 கிளாஸில் நான் ஊற்றிட்டேன். அவ்வளோதான், ஆவாரம்பூ டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி போட்டு குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.